ஒரு பாட்டு பாடுப்பா. என்னப்பா? ஒரு பாட்டு பாடுப்பா. ஓர் 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. ஓர் 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. உனக்கு தான் அடிபடல? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்ல? சார் சார் யாருக்கு எதுவும் ஆள் இல்லை? என்னங்கண்ணா? வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? பயந்துட்டீங்களா? இதெல்லாம் நம்ம ஏற்பாடு தான். முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு தைரியம் சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் மேல இருக்கிற பயம் போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். என்ன பார்க்குறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த ஜாதி மயத்தெல்லாம் காப்பாற்ற வரல. என் அப்பாவை மாதிரி எனக்குன்னு உருவாக்கி அதை என் பிள்ளைக்கு பத்திரமா கொடுத்துட்டு போனோம், அவ்வளோதான். அதுக்கு தான் உங்களை மாதிரி ஆட்களை தலைமுறையா நிற்க வச்சு பழக்கிறோம். உங்க 2 பேரையும் அப்படியே கொண்டு புதைக்கலாம் தான் வந்தேன். ஆனா அந்த சமூக நீதி காவலர்கள் என்னையை கூப்பிட்டு கிளாஸ் எடுத்தாங்கல்ல, அப்ப முடிவு பண்ண முதல்ல உங்க சமூக நீதியை கொன்னுட்டு தான் உங்களை கொல்லணும். என்ன அதுதான் எங்க தேவையில்லாம எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு காட்டுவோம்னு அப்ப நம்ம அவனும் சேர்ந்து சொல்லிட்டு வந்தீங்களாமே. டேய், கீழே இருங்கடா. சொல்றேன்ல, கீழே இருங்க. இருடா இரு. உங்க அப்பா வேணும்னா தலைவருங்க பேசின பேச்சை கேட்டு கட்சியில சேர்ந்துருக்கலாம். ஆனா நான் எங்க அப்பனை பார்த்து அவர்கிட்ட இருந்த திமிரை பார்த்து இந்த கட்சியில சேர்ந்தவன். நான் இந்த கட்சியில் இருக்கிறனோ அதுதான் என் கட்சி. ஒருத்தனும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. வர எலெக்ஷன்ல உங்களை தோக்கடிச்சு அனாதையாக்கி உங்க தலைவனுக்கு உங்களுக்கும் என்னைக்கு நாங்க போடுற பிச்சு தான் இங்க சமூக நீதினு புரிய வச்சு அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் நாய் அடிச்சு கொள்ற மாதிரி கொள்வேன். எப்படி? நாய் அடிச்சு கொள்ற மாதிரி. பார்த்திருக்கீங்களா? டேய், வாய மூடுறா. நாய் அடிச்சு கொள்ற மாதிரி. வாய மூடுறாங்கல்ல. என்னடா விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? உன்னை தூக்கி வளர்த்தவன்டா நானு. சின்ன பிள்ளையில எட்டனா காசை முடிங்கிட்டு உசுருக்கு போராடிக்கின்ற உன்னை தலையில தொங்க விட்டு தொக்க எடுத்து உசுரை காப்பாற்றவன்டா நானு. எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? பா, விட்டுருப்பா. அதான் அவரே சொல்லிட்டாரு, எலெக்ஷன்ல பாத்துக்கலான்னு. அங்க பாத்துக்கலாம். யோ போய். சூப்பர்ண்ணா, சூப்பர். எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கீங்க போல. பார்த்துக்கலாம். பார்க்கலாம், போடா போ. ஏங்கன்னு அப்பா அவன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். தலைவர் அப்படி என்ன சொன்னார்னு மறுபடியும் எலெக்ஷன் நிற்க ஒத்துக்கிட்ட. நேரம் வரும்போது சொல்றேன்ப்பா. ஏன்பா உண்மையை சொல்லு. இந்த துப்பாக்கி ஆசை நான் கொடுத்தாரு? இல்லைப்பா, நான் தான் வாங்கினேன். ஏன்னா நீ என்ன மாதிரி யாருக்கிட்டையும் கை கட்டி வாய் பொத்தி நிற்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால உனக்கு தேவைப்படுமோன்னு வாங்கினேன்.
இனிமேல் இது உனக்கு தேவைப்படாதுப்பா. இது எல்லாமே இவங்களை உன்னால் ஜெயிக்க முடியும்.